ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளான் படி உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து க்ளோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான், இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃப்ரீ தான். நீங்கள் ₹1 கூட பே பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இந்த பிளானை வந்து ஃப்ரீயாகவே பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிளானை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியை பற்றி பார்த்துக்கலாம். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நம்ம எஸ்பிஓ கம்பெனி வந்து 2018 சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனியே சொல்லலாம். 2018 வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2018 வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப் வந்து ஓப்பன் ஆகி ரன் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த கம்பெனியோட பேர் கூட இல்லாத அளவுக்கு வந்து வெளியே போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் நம்ம எஸ்பிஓ அப்படி இல்லை. 2018 சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. இப்போ நம்ம வந்து பிளானுக்குள்ளே போய்க்கலாம். பிளானே வந்து 3 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட். இப்படி நம்ம பிளானை வந்து 3 ஆட்டி டிவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பிளானோட லெவல்னே சொல்லலாம். நான் அது வந்து கீழே வர உங்களுக்கு நான் வந்து ப்ரீஃபாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ் பிளான். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து ₹1 கூட பே பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த பிளானை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ₹5 கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு வந்து ₹150 வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து இதுக்கு ₹1 கூட பே பண்ண வேண்டிய தேவையில்லை. இதில் வந்து டாஸ்க் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஷேர்சாட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, இப்போ நான் ஃபேஸ்புக்கு சொல்கிறேன். ஃபேஸ்புக் ஐடி வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அது உங்களோட பர்சனல் ஐடியா இருக்கணும்னு கூட தேவையில்லை. அது ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஐடியை வந்து பப்ளிக்கில் வச்சுக்கிடணும். பப்ளிக்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து எஸ்பிஓ தரக்கூடிய இமேஜும் ஹேஷ்டேக்கையும் நீங்கள் வந்து அதில் வந்து போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ அண்ட் நீங்கள் ஹேஷ்டேக்கை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதில் வந்து 5 ஓன் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஓனாக டைப் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்ட் கொடுக்கும் போஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அது வந்து ப்ரைவேட்லேயும் இருக்கக்கூடாது, பப்ளிக்கில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லிங்க்கையும் காப்பி பண்ணி வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்பிஓட வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்பிஓ டீம் வந்து அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேலெட்டில் வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்மளோட ஒர்க். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் லெவல்னே சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் செகண்ட் லெவலுக்கு போகணும். அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகணும்னா நீங்கள் வந்து பிளானை அப்கிரேட் பண்ணணும். பிளானை அப்கிரேட் பண்ணணும்னா 5,999 பிளானை வந்து நீங்கள் பை பண்ண வேண்டியதாக இருக்கும். எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸை வந்து பை பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சர்வீஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சர்வீஸாக தான் எஸ்பிஓ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் அந்த சர்வீஸ்லேயே நீங்கள் வந்து நிறைய பலன் அடையலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி டாஸ்க்கு வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு டாஸ்க்குக்கு வந்து இதில் ₹50 உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ரெஃபரல் யாரையும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் என்ன டாஸ்க் பண்ணீங்களோ அதே டாஸ்க் தான் நீங்கள் இதுலேயும் பண்ணுவீங்க. இதில் வந்து நீங்கள் ₹1500 வந்தோடனே நீங்கள் விட்ரா பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். 1500லேருந்து 1500 மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணாலே நீங்கள் அதை விட்ரா பண்ணி எடுக்கலாம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ₹500லேருந்து ₹500 மேலே வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். இந்த லெவல் வந்து 3வது லெவல்னே சொல்லலாம். நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்லேருந்து அப்கிரேட் ஆகிற லெவல் தான் மார்க்கெட்டிங் அசோசியேட். இதில் வந்து நீங்கள் மறுபடியும் பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. இதில் வந்து என்ன பண்ணணுன்னதை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இதில் வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு டாஸ்க் தான் பண்ணுவீங்க. ஒரு டாஸ்க்குக்கு ₹50 உங்களுக்கு வந்து ஏர்ன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ரெஃபரல் கொடுப்பீங்க.
இதில் நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு வந்து 1000 rupees ஒரு ரெஃபரலுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு ஒரு ரீபர்ச்சேசிங் ரெஃபரல் இருக்குது. நான் அது வந்து உங்களுக்கு ரெண்டாவது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ரெஃபரல் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து 40 பேர் தான் உங்களுக்கு ஒரு ஐடியில் வந்து ரெஃபரல் பண்ண முடியும். 40 பேருக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியில் வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ண முடியாது. இதில் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ணது மூலமாக வந்து 1500 வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் இதே தான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்லேயும் ஏர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் ரெஃபரல் கொடுக்கறது மூலமாக வந்து 10,000 ஏர்ன் பண்ணுவீங்க. எப்படி 10,000 ஏர்ன் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு 10 ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 10,000 rupees ஏர்ன் பண்ணலாம். அதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க 10,000. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோ கமிஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோ கமிஷன் வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரோ கமிஷன்னா என்ன? மேலேயும் கொடுத்துருக்கு இன்ட்ரோ கமிஷன் 20%. அந்த இன்ட்ரோ கமிஷன்னா என்னன்னா, இப்போ என் பேர் ராகுல், எனக்கு கீழே கார்த்திக்னு ஒருத்தங்க இருக்காங்க. கார்த்திக்னவங்க வந்து டுடே டாஸ்க் பண்ணது மூலமாக ஒரு நாளைக்கு வந்து 100 rupees வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க 100 rupees ஏர்ன் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து 20% வந்து 20 rupees கிடைக்கும். இப்போ வந்து அவங்க 1000 rupees அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா அதிலிருந்து 20% எனக்கு 200 rupees வந்து என்னோடய வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகும். அந்த வேலெட்டுக்கு பேர் என்னென்னா இன்ட்ரோ கமிஷன். இப்போது வந்து எனக்கு கீழே ராகுல்னு இல்லாமல் ராகுல், ரமேஷ், சுரேஷ்னு சொல்லி 3-4 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வந்து டுடே டாஸ்க் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க இதில் வந்து 20% வந்து எனக்கு வந்து இன்ட்ரோ கமிஷனாக கிடைக்கும். இதுதான் இன்ட்ரோ கமிஷன். இப்போ வந்து ஏர்னிங் பெர் மந்த், ஒரு மந்த்துக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெய்லி டாஸ்க் மூலமாக வந்து நம்ம 1500 வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரல் வந்து 10,000 rupees நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து 10 பேர் ரெஃபரல் பண்ணிங்கன்னா 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோ கமிஷன். இன்ட்ரோ கமிஷனை பற்றி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். இதில் வந்து டோட்டல் ஏர்னிங் அப் டு 14,500 வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் டாஸ்க் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து அதே டாஸ்க் தான் சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போட வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து விட்ராவல் லிமிட் என்னென்னா, நீங்கள் வந்து ரெஃபரல் ஏர்னிங்க்கு வந்து நீங்கள் 1000 rupees இருந்தாலே போதும், நீங்கள் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து டுடே டாஸ்கில் வந்து நீங்கள் 1500க்கு மேலே இருந்துச்சுன்னா 1500லேருந்து 1500க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் 1500க்கு மேலே இல்லை 1500 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் நீங்கள் வந்து 500 rupeesலேருந்து 500 rupeesக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சம்மரி கொடுத்துருக்காங்க. சம்மரி நான் மேலே கொடுத்தது தான் உங்களுக்கு சம்மரியாக கொடுத்துருக்காங்க. டெய்லி டாஸ்க், ரெஃபரல் இன்கம், ரெஃபரல் லிமிட்டு, இன்ட்ரோ இன்கம். இந்த இன்ட்ரோ இன்கம் வந்து யாருக்கு வரும்னா மார்க்கெட் அசோசியேட்டுக்கு மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் பற்றி நான் கீழே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிட் ஆஃப் பர்ச்சேஸ்னு இருக்குது. நீங்கள் வந்து 5,999க்கு வந்து நீங்கள் ஒரு சர்வீஸை வந்து பை பண்ணுறீங்க. அந்த சர்வீஸில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எஸ்பிஓ எடுகுஸ்ட்னு ஒரு சர்வீஸை வந்து பை பண்ண சொல்கிறாங்க. அந்த சர்வீஸை வந்து நீங்கள் பை பண்ணது மூலமாக வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து ஒரு மார்க்கெட்டராக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து இந்த எடுகுஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து லேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பை மோட்டில் வந்து நீங்கள் வந்து பை மோட்டில் வந்து 6,000 வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி விடுவாங்க. அது மூலமாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வேறு எந்த கம்பெனிலையும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படின்னா ஒரு ஐடிக்கு வந்து 5,999 பே பண்ண சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து 5,999க்கு வந்து ஒரு பெனிஃபிட் தரதுன்னா எஸ்பிஓ கம்பெனியாக மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு 4-5 பாயிண்ட் நான் இதில் சொல்கிறேன், பாயிண்ட்ஸ் டு நோட்டில். அதில் என்னென்னா, நீங்கள் எஸ்பிஓவில் வந்து 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்பிஓவில் மறுபடியும் சர்வீஸ் வந்து பை பண்ண வேண்டியதாக இருக்கும். மேலே இருந்த மாதிரியே தான் உங்களுக்கு வந்து எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்கள் வந்து பை பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சர்வீஸுமே உங்களுக்கு வந்து பயனுள்ள சர்வீஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் மேலே உங்களுக்கு சொல்லாமல் இருந்தேன் ஒரு இது ரீபர்ச்சிங் ரெஃபரல் இன்கம். ரீபர்ச்சேசிங் ரெஃபரல் இன்கமுக்கு உங்களுக்கு 1000 rupees வருமானா? இல்லை, உங்களுக்கு ரீபர்ச்சேசிங் ரெஃபரலுக்கு வந்து 500 per ரெஃபரல் தான் வரும். ரெஃபரலுக்கு வந்து உங்களுக்கு 1000 வரும். ரீபர்ச்சேசிங் ரெஃபரலுக்கு வந்து 500 வந்து உங்களுக்கு வரும்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேன் கார்டு தேவை. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2வது பாயிண்டில், நீங்கள் வந்து கண்டிப்பாக பேன் கார்டு, ஆக்டிவ் பேன் கார்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேன் கார்டு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேன் கார்டில் இருக்கவங்களோட பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஐடி போட்டு 5 டேஸ்க்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா அந்த ஐடியை வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஐடியை யூஸ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்து 24 ஹார்ஸில் வந்து கிரெடிட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஓவில் வந்து ரீஃபண்ட் பாலிசி கிடையாது. அதை முதலே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இவ்வளோதான் கைஸ், எஸ்பிஓவோட பிளான் பற்றி நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாட்டு பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் ஐடி போட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.